நேரம் எப்பண்டா விரட்டலான்னு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் விலக்கி வேணும்னு சொன்னால் பிரச்சனை எவ்வளோ பெருசாக வரும். ஆனால் அந்த நேரத்துலையும் தேவன் நடுவில் இருக்கிறவராகவே இருந்ததுனால தான் அந்த பிரச்சனையின் நேரத்தில் அவர் உதவி செய்கிறாரு. பாருங்க, குகையோடு கூட இருந்த இடமும் அதை சுற்றி இருந்த அந்த மரங்களும் சேர்த்து சொந்தமாக என்ன பண்ணுறாங்க, கொடுக்கும்படி உதவி செய்கிறாங்க. அப்போது பிரச்சனையான நேரத்தில் தேவன் நம்ம நடுவில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே என்னதான் உதவி தான் செய்வாங்க. எக்ஸாம்பிள் நம்ம செஸ் விளையாடுறோன்னு வைங்க, அந்த செஸ்ஸை ஒவ்வொரு இடத்துல எடுத்து வைக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், கவனமாக அந்த காயை நகர்த்தணும். அதுவே சும்மா நம்ம நகர்த்தணும்னா அது என்ன ஆயிரும், எங்கேயோ போய் தோத்து முடிச்சிருவோம். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவனாகிய கர்த்தர் கச்சிதமாக ஒவ்வொரு இடத்தையும் அழகாக என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டே எப்ரோன்ட்ட போய் பேசி விலக்கி கேட்டால் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும், கிடச்சிருக்காது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர் மக்களோட பேசும்படி செய்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் கண்களில் என்ன பண்ணுறாங்க, உதவி கிடைக்கும்படி செய்கிறாங்க. அப்புறமா எப்ரோன்ட்ட பேசுகிறாங்க. எப்ரோன்ட்ட முடிச்சு தான் குகையை சொந்தமாக கேட்கும்படி என்ன பண்ணுறாங்க, காயை நகர்த்தி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, முடிக்கிறாங்க. அப்போது குடும்ப தலைவனுக்காக தேவன் என்ன பண்ணுறாங்க, இறங்கி வந்து பிரச்சனையின் நடுவில், பெரிய பிரச்சனை அந்த நடுவில் தேவன் என்ன பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், குடும்ப தலைவருக்கு மட்டும்தானா, ஒரு மனிதருக்கு மட்டும்தான் உதவி செய்வாங்களா அப்படின்னு. இல்லை, பாருங்க, ஒரு குடும்பத்துக்காகவும் தேவன் என்ன பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. அதுதான் செகண்ட் ஒன். ரெண்டாவது சம்பவம் என்னன்னா, ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையின் நடுவில் வருகிறார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த குடும்பம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈசாக்கின் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெலிஸ்தியருக்கு ராஜாவாக இருக்கிற அபிமெலேக்கு என்ன பண்ணுறாங்க, ஈசாக்கையும் அவருடைய குடும்பத்தையும் என்ன பண்ணுறாங்க, தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாம் இறந்து போனதுக்கு அப்புறமா இவருக்கு இங்கே என்னன்னா பல பிரச்சனை. இதுலேயே நமக்கு தெரியும் ஆபிரகாம் மேலே எவ்வளோ பொறாமையாக இருந்திருக்காங்கன்னு. அதனால தான் அவருடைய மகனை என்ன பண்ணுறாங்க, விரட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் ஒவ்வொரு இடமா கடந்து போகிறாங்க. இப்போ கேரார் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அங்கே பெரிய பிரச்சனை வருது. பாருங்க, ஆதியாகமம் 26 20-23 வரைக்கும் உள்ள வசனத்தில் இருக்கு. விதையை விதைக்கிறாங்க. அந்த விதையை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையை உண்டாக்குறாங்க. கிணறு தோன்றாங்க. அந்த கிணறும் எங்களுடைய இதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையை உண்டாக்குறாங்க. அது மட்டுமா, அதுலேருந்து தண்ணீர் வந்தால் அந்த தண்ணீரும் எங்களுடையது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையை உண்டாக்குகிறாங்க. அப்போது அப்படி பிரச்சனையாக பல பிரச்சனை அந்த பள்ளத்தாக்குலையும். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் தேவன் சொல்கிறாங்க, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க, எதிரியாக